வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை தைரியம், அறிவு, தியாகம் ஆகியற்றால் வரலாற்றில் என்றும் ஒளிரும் ஒரு வீர தமிழச்சியின் கதை. அவள் பெயர் வேலு நாச்சியார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சிவகங்கை என்ற ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. பசுமையான வயல்கள், பெரிய குளங்கள், கோவில்கள், மகிழ்ச்சியாக வாழும் மக்கள். அந்த நாடு உண்மையில் ஒரு ஸ்வர்க்கம் போல இருந்தது. அந்த ராஜ்யத்தில் பிறந்தாள் ஒரு சிறுமி. அந்த சிறுமியே பின்னர் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற வீரராணியாக மாறினாள். சிறு வயதிலிருந்தே வேலு நாச்சியார் மிகவும் புத்திசாலி. மற்ற குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடும்போது அவள் புத்தகங்களுடன் நேரம் செலவழிப்பாள். அவள் தமிழ் மட்டுமல்லாமல் பல மொழிகளை கற்றுக்கொண்டாள். அவள் ஆசிரியர்கள் எல்லோரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இந்த குழந்தை ஒரு நாள் பெரிய தலைவராக மாறுவாள் என்று அவர் கூறுவார்கள். ஆனால் வேலு நாச்சியார் புத்தக அறிவில் மட்டும் சிறந்தவள் அல்ல. அவள் வாள் சண்டை கற்றுக்கொண்டாள், சிலம்பம் கற்றுக்கொண்டாள், குதிரை சவாரி கற்றுக்கொண்டாள். அவள் தைரியத்தில் எந்த ஆணுக்கும் குறையல்லாதவள். ஒரு நாள் அரண்மனை அருகே ஒரு குதிரை கட்டுப்பாட்டை இழந்து ஓடத் தொடங்கியது. மக்கள் அனைவரும் பயந்து ஓடினர். ஆனால் வேலு நாச்சியார் அஞ்சவில்லை. அவள் அமைதியாக குதிரையின் அருகே சென்று அதை மெதுவாக அமைதிப்படுத்தினாள். அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அந்த நாள் முதல் மக்கள் அவளை வீர இளவரசி என்று அழைக்கத் தொடங்கினர். காலம் சென்றது. பின்னர் வேலு நாச்சியார் சிவகங்கை நாட்டின் மன்னர் முத்துவடுகநாதர் தேவர் அவர்களை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பிறகு அவள் சிவகங்கை நாட்டின் ராணியாக ஆனாள். ராணியாக ஆன பிறகு வேலு நாச்சியார் மக்களை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாள். ஒரு நாள் ஒரு விவசாயி அரண்மனைக்கு வந்து சொன்னார், ராணியம்மா, எங்கள் கிராமத்தில் தண்ணீர் இல்லை. அதை கேட்டவுடன் வேலு நாச்சியார் உடனே கிணறு தோண்ட உத்தரவிட்டார். சில மாதங்களில் அந்த கிராமம் பசுமையாக மாறியது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அந்த காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்ற முயன்றது ஆங்கிலேயர்களின் கிழக்கு இந்தியா கம்பெனி. அவர்கள் பல ராஜ்யங்களை தாக்கி கைப்பற்றினர். ஒரு நாள் அவர்கள் சிவகங்கை நாட்டையும் தாக்கினர். பெரிய போராட்டம் நடந்தது. மன்னர் முத்துவடுகநாதர் வீரமாக போராடினார். ஆனால் அந்த போரில் அவர் வீரமரணம் அடைந்தார். அந்த செய்தி வேலு நாச்சியாருக்கு மிகவும் பெரிய துயரமாக இருந்தது. அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு உறுதி பிறந்தது. என் நாட்டை நான் மீண்டும் கைப்பற்றுவேன். எதிரிகள் நாட்டை கைப்பற்றியதால் வேலு நாச்சியார் தனது மகளுடன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவள் காட்டுகளிலும் கிராமங்களிலும் மறைந்து வாழ்ந்தாள். அந்த காலம் மிகவும் கடினமானது. ஆனால் அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவள் தனது ஆதரவாளர்களை ஒன்று சேர்த்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு உதவினார் மைசூரின் மன்னர் ஹைதர் அலி. ஹைதர் அலி வேலு நாச்சியாரின் தைரியத்தை பார்த்து மிகவும் கவரப்பட்டார். நீங்கள் உண்மையான வீரராணி, நான் உங்களுக்கு உதவுவேன் என்று அவர் கூறினார். அவர் படைகளையும் ஆயுதங்களையும் கொடுத்தார். வேலு நாச்சியார் தனது படையை உருவாக்க ஆரம்பித்தார். அந்த படையில் மிகவும் தைரியமான போர் வீராங்கனை ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் குயிலி. குயிலி ராணிக்கு மிகவும் நம்பிக்கையான தோழி. ஒரு நாள் எதிரிகள் பெரிய ஆயுத களஞ்சியத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அதை அழிக்க முடியாமல் இருந்தது. அப்போது குயிலி ஒரு தியாக முடிவு எடுத்தாள். அவள் தனது உடலில் எண்ணெய் ஊற்றி தீ வைத்து எதிரிகளின் ஆயுத களஞ்சியத்தில் பாய்ந்தாள். ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த களஞ்சியம் முழுவதும் அழிந்தது. குயிலி தனது உயிரை தியாகம் செய்தாள். அதை கேட்டு வேலு நாச்சியார் மிகவும் துயரமடைந்தார். நீ என் நாட்டின் உண்மையான வீராங்கனை என்று அவர் கூறினார். அதன் பிறகு வேலு நாச்சியார் தனது படையுடன் பெரிய தாக்குதல் நடத்தினார். பெரிய போராட்டம் நடந்தது. இறுதியில் வேலு நாச்சியார் வெற்றி பெற்றார். அவள் மீண்டும் சிவகங்கை நாட்டின் ராணியாக ஆனாள். அந்த நாள் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கொண்டாடினர். வீர தமிழச்சி வாழ்க என்று முழங்கினர். வேலு நாச்சியார் ஒரு விஷயம் நிரூபித்தார். தைரியம் இருந்தால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம். அவள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முதல் ராணிகளில் ஒருவராக வரலாற்றில் புகழ் பெற்றார். இன்று வரை தமிழ்நாட்டில் மக்கள் அவளை நினைத்து பெருமை கொள்கிறார்கள். அதனால் நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தைரியம் இருந்தால் வெற்றி நிச்சயம். நம் நாட்டை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இதுவே வீரத் தமிழச்சி வேலு நாச்சியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் விரைவில் சந்திப்போம்.